Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா LibreOffice Calc யூஸ் பண்ணி எப்படி ஒரு மார்க் ஷீட்டுக்கு டோட்டல் அண்ட் ஆவரேஜ் கால்குலேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இந்த LibreOffice Calc ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா டோட்டல் அண்ட் ஆவரேஜ் கால்குலேட் பண்றதுக்காக இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 6 மெம்பர்ஸ் உடைய ரோல் நம்பர் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெம்பருக்கும் நான் 5 சப்ஜெக்ட்டோட மார்க்ஸ் கொடுத்திருக்கேன். அதாவது சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, சப்ஜெக்ட் 4, சப்ஜெக்ட் 5 னு சொல்லி ஒரு 5 மார்க் கொடுத்திருக்கேன். இப்போ இந்த மார்க் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டோட்டல் ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட்ல ஃபைண்ட் பண்ணலாம். நார்மல் மெத்தட் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மலா கால்குலேட் பண்ற மெத்தட். பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 5 செல் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் செல் பாத்தீங்கன்னா நமக்கு B4 அப்படிங்கற செல். அதாவது B4 அப்படிங்கிறது எப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு இது செகண்ட் காலம்ல 4th ரோல இருக்கிறதுனால இது நம்ம B4 அப்படினு சொல்றோம். அடுத்த மார்க் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த C4 அப்படிங்கற செல் இருக்கு. அடுத்து நமக்கு சப்ஜெக்ட் 3 ஓட மார்க் பாத்தீங்கன்னா நமக்கு D4 அப்படிங்கற செல். அதே மாதிரி பார்த்தா நமக்கு சப்ஜெக்ட் 4 ஓட மார்க் பார்த்தீங்கன்னா நமக்கு E4 அப்படிங்கற செல். ஃபைனல் மார்க் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் 5 அப்படிங்கற மார்க் நமக்கு F4 அப்படிங்கற செல்ல இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் ஃபைண்ட் பண்ற மாதிரி இருந்தா நம்ம இந்த 5 செல்லுல இருக்கிற வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணனும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் ஈக்குவல் அப்படிங்கற சிம்பல் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போற மார்க் பார்த்தீங்கன்னா இந்த B4 அப்படிங்கற செல்ல இருக்க மார்க். அப்ப என்ன பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல B4 அப்படிங்கறது கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பிளஸ் அப்படிங்கறது கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம மார்க்ஸ் ஆட் பண்ண போறோம். அடுத்து நம்ம இரண்டாவது ஆட் பண்ற மார்க் பார்த்தீங்கன்னா C4 அப்படிங்கற செல்ல இருக்க மார்க். அப்ப C4 அப்படிங்கற செல்லோட அட்ரஸ் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மூணாவது சப்ஜெக்ட்டோட மார்க் இந்த இடத்துல ஆட் பண்ணனும். அப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் D4 அப்படிங்கற அந்த செல்லோட அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லோட அட்ரஸ் நான் கொடுத்துக்கிட்டே வரேன். அடுத்து நமக்கு சப்ஜெக்ட் 4 ஓட சப்ஜெக்ட் 4 மார்க் இருக்கிற செல்லோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு E4 அப்படிங்கற அட்ரஸ். அப்ப E4 அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். ஃபைனலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் 5 மார்க் இருக்கிற செல் பார்த்தீங்கன்னா நமக்கு F4 அப்படிங்கற செல். அப்ப F4 அப்படிங்கற செல்ல கொடுத்துட்டேன். இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு செல்லுல இருக்கிற மார்க் இந்த இடத்துல 1 by 1 ஆட் பண்ணிட்டே வந்திருக்கேன். ஃபைனலா நம்ம என்டர் அப்படிங்கறது கொடுத்தா போதும் நமக்கு அதனுடைய டோட்டல் இந்த இடத்துல கால்குலேட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செல்லில் இருக்கிற மார்க்ஸ் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக போடுற மெத்தட். இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும் நமக்கு எல்லா செல்லுக்கும் இந்த ஃபார்முலாஸ் அப்ளை நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒவ்வொரு ரோல் நம்பருக்கு உண்டான டோட்டல் நமக்கு கிடைச்சிடும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நார்மலாக போடுற மெத்தட். இது நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் SUM சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் போதும் நம்ம கொடுக்குற ரேஞ்சில் இருக்கிற வேல்யூஸ் நமக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்மளுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்ஸ் இந்த B5 அப்படிங்கிற செல்லில் இருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த F5 அப்படிங்கிற செல் வரல இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன் அதனோட ரேஞ்ச் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா B5 அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு செல்லுடைய அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். B5 அதனுடைய அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சோடைய கடைசி செல்லோட அட்ரஸ் கொடுக்கணும். என்ன பண்ணுறேன் கோலன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அந்த ரேஞ்சோடைய கடைசி செல்லோட அட்ரஸ் கொடுக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் கடைசியோட செல்லோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா F5 அப்படிங்கிற வேல்யூ அட்ரஸ். நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா F5 அப்படிங்கிற அட்ரஸ் கொடுத்துறேன். இப்போ நம்ம அந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணால் போதும் அதனுடைய டோட்டல் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த B5 அப்படிங்கிற செல்லில் இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த F5 அப்படிங்கிற செல் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸும் நமக்கு இந்த இடத்துல ஆட் பண்ணிடும். இதை நம்ம என்ன பண்ணலாம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா செல்லுக்கும் இந்த ஃபார்முலா சப்ளை ஆகி நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ரோல் நம்பருக்கு உண்டான மார்க்ஸ் நமக்கு ஆட் ஆகி இந்த இடத்துல கிடைச்சிடும். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு டோட்டல் ஃபைண்ட் பண்ணுற மெத்தட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா டோட்டல் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல நமக்கு டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டோட்டல் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதுலேருந்து நம்ம டோட்டல் வேல்யூ எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ டோட்டல் ஆஃப் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 5. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நார்மல் மெத்தட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஈக்குவல் நமக்கு டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு அந்த G4 அப்படிங்கிற செல் இருக்குது. நான் G4 அப்படிங்கிற செல் அட்ரஸ் இந்த இடத்துல கொடுக்குறேன். டிவைடட் பை நமக்கு நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் அப்போ 5 அப்படிங்கிறது கொடுக்குறேன். கொடுத்து நம்ம என்டர் கொடுத்தா போதும் நம்ம பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆவரேஜ் நமக்கு கிடைச்சிடும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நார்மலான மெத்தட். இப்போ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா AVERAGE ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதில் என்ன பண்ணுறேன் ஓப்பன் பிராக்கெட் இதில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த ரேஞ்சில் நம்மளுடைய மார்க் இருக்குது அப்போ அந்த ரேஞ்ச் இந்த இடத்துல கொடுக்கணும். நமக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த B5 அப்படிங்கிற செல்லில் இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த F5 அப்படிங்கிற செல்வரில் இருக்குது. அப்போ அந்த ரேஞ்ச் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். B5 நம்ம ரேஞ்ச் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதனுடைய ஸ்டார்டிங் ரேஞ்சு ஸ்டார்டிங் செல் அட்ரஸ் கொடுத்துட்டு மறுபடியும் கோலன் அப்படிங்கிறது கொடுத்து அந்த ரேஞ்சோடைய கடைசியில் இருக்கிற அந்த செல்லோட அட்ரஸ் கொடுக்கணும். நம்மளோட கடைசி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா F5 அப்படிங்கிற செல்லு நான் F5 அப்படிங்கிறது கொடுத்துட்டு இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆவரேஜ் கிடைச்சிடும். இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணி எல்லா செல்லுக்கும் அந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ட்ராக் பண்ணி. இப்போ நமக்கு எல்லா மார்க்ஸுக்கும் நமக்கு ஆவரேஜ் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு மார்க்ஸை நம்ம ஆட் பண்ணுறது அதை பார்த்தீங்கன்னா எப்படி ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த மார்க்ஸ் வச்சு அதாவது ரிசல்ட் பாஸ் ஆர் ஃபெயில் ரிசல்ட் ஃபைண்ட் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி நம்ம கிரேட் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இதனோட வெப்சைட் நேம்
www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் டியூட்டோரியல் வீடியோஸ் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.